நீங்கள் 1000 ரூபா போட்டால் போதும் மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம், 10,000 ரூபா போட்டிங்கன்னா போதும் 5 லட்சம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நிறையா ஆசை வார்த்தைகளை காட்டி 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 நிறையா பேர் உள்ளே வர வச்சு லட்சக்கணக்கில் இதில் ஃபெயிலியர். நிறையா பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. இதில் நிறைய இப்போ நான் சொல்ல போனோன்னா இதில் நிறைய ஸ்கேம் வந்துருச்சு. மீன் வளர்ப்பு அப்படின்ற ஒரு புனிதமான ஒரு தொழிலை ஒரு துறையை நிறையா ஊழல் மாதிரி ஸ்கேம் பண்ணிட்டாங்க. இதில் சார் ஆரம்பத்தில் வீடியோவில் சொன்னீங்க 50க்கு 50 வந்து ஒரு குட்டை அமைக்கிறதுக்கு வந்து ஜேசிபிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 வந்து 10,000 ரூபா செலவுன்னு சொல்லுவீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு வந்து எவ்வளோ செலவாகும், அப்புறமேட்டு நீங்கள் சொன்ன அந்த பிளான்டன் உருவாக்குறதுக்கு எவ்வளோ செலவாகும், ஆல்ரெடி அந்த தண்ணி அந்த மாதிரி வகைகள் இருக்குமா, இல்லை எந்த தண்ணியாக இருந்தாலும் நம்ம வந்து உருவாக்கணுமா அந்த மாதிரி? இப்போ தண்ணி விடுறது பார்த்தீங்கன்னா கிணத்து தண்ணியாக இருந்தால் பெட்ரு. கிராமத்து பிஸ்னஸில் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மீன் வளர்ப்பு. ஸோ இந்த பிஸ்னஸில் நீங்கள் யூடியூப்பில் போய் போட்டிங்கன்னா மாதம் 60,000 ரூபா சம்பாதிக்க முடியும், வருஷத்துக்கு 10 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியும்னு சொல்லிட்டு நிறைய டேட்டாவை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னா RS உழவன் மீன் பண்ணைக்கு வந்திருக்கேங்க. நம்ம கூட யார் இருக்காருன்னா மிஸ்டர் மேத்தா இருக்கார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அனுபவங்களை பகிர்றதுக்காக வந்திருக்காரு. வெல்கம் டு RJ டாக்ஸ் தமிழ் சார். தேங்க்யூ சார். சார் உங்களை பற்றி சொல்லுங்கள் எங்கள் ஆடியன்ஸ்க்கு. வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. என் பேர் வந்து பார்த்திங்கன்னா மேத்தா. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உழவன் மீன் பண்ணி வச்சுருக்கிறோம். நம்ம மீன் பண்ண பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் ஊஞ்சப்பாளையன்ற இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு. சார் நீங்கள் ஒரு BSc பட்டதாரி. ஆமாம். அந்த படிப்புக்கும் இப்போ நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் சம்மந்தம் இல்லை. எப்படி மீன் வளர்ப்புக்குள்ளே வந்தீங்க சார்? அதாவது ஆர்வம் தான் சார். அதாவது நான் வேறு இடத்துல BSc முடிச்சுட்டு நான் மெடிக்கல் ரெஃபாக இருந்தேன். சன்ஃபார்மான்ற ஒரு நல்ல பெரிய பிராண்டிங்கான ஒரு ஃபார்மா கம்பெனியில் ரெஃபாக இருந்தேன். எனக்கு போதுமான சேலரி இருந்தது, ஆனால் மைண்ட் ரொம்ப ப்ரெஷரு, டார்கெட் நிறைய ப்ரெஷர் இருந்தது. அதுலேருந்து கொஞ்சம் எனக்கு ரிலீவ் ஆகணும் அப்படின்னு நினச்சி நான் ஓனாக பிஸ்னஸ் வைக்கலான்ட்டு வந்தேன். அப்போ சின்னதாக ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த அளவு நான் வந்து பெரிய ஃபார்மாக வந்து வைக்கிற அளவு வந்திருக்கேன் சார். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி சின்னதாக எல்லா ஊருக்கும் டெலிவரி எல்லா இதுவும் நம்மளோட பண்ணலை. நான் என்னோட பர்டிகுலர் என்னென்னா சின்ன வியாபாரமாக இருந்தாலும் பெரிய வியாபாரமாக இருந்தாலும் 2 பேரும் ஒரே மாதிரி பார்க்கணும். இப்போ தான் ஸ்டார்ட் அப் பண்ணுறேன் அப்படின்றவங்களும் சரி, பெருசாக நான் வளர்ந்துட்டேன்றவங்களும் சரி, அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவு எவ்வளோ ரேட் கம்மியாக கொடுக்கணுமோ அந்த மாதிரி மார்க்கெட் நான் பண்ணிகிட்ருக்கேன் சார். சார் இப்போ உங்கள் பேச்சில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தன்னம்பிக்கை இருக்குது, ஒரு வெற்றிக்கான முகமாக இருக்குது. பட் இது நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் சொன்னீங்க BScயில் படித்து முடிச்சுட்டு நான் ஒரு கம்பெனிக்கு போய் சேர்ந்தேன். பட் அங்கே எனக்கு சரியான ஒரு அலைச்சலாக இருந்துச்சு, நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் எடுத்த உடனே நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய டிஃபிகல்ட்டி சந்திச்சிருப்பீங்க இல்லையா? கண்டிப்பாக. எடுத்த உடனே நீங்கள் மீன் வளர்ப்பில் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ணிருக்க முடியாது. கண்டிப்பாக, யாராலையும் முடியாது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீன் வளர்ப்பில் உள்ள வரவங்களுக்கு மெயினாக இங்கே இப்போ இருக்கிறதுலேயே என்ன நம்ம சொசைட்டியில் நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற பிரச்சனை என்னென்னா, நீங்கள் 1000 ரூபா போட்டால் போதும் மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம், 10,000 ரூபா போட்டிங்கன்னா போதும் 5 லட்சம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நிறையா ஆசை வார்த்தைகளை காட்டி 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 நிறையா பேர் உள்ளே வர வச்சு லட்சக்கணக்கில் இதில் ஃபெயிலியர். நிறையா பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. இதில் நிறைய இப்போ நான் சொல்ல போனோன்னா இதில் நிறைய ஸ்கேம் வந்துருச்சு. மீன் வளர்ப்பு அப்படின்ற ஒரு புனிதமான ஒரு தொழிலை ஒரு துறையை நிறையா ஊழல் மாதிரி ஸ்கேம் பண்ணிட்டாங்க இதில். அதனால் முடிஞ்ச அளவு ஒரு பண்ணைக்கு போகிறீங்கன்னா நம்ம ஒரு தொழில் தொடங்குறோன்னா முழுசாக அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். முழுசாக இல்லைனாலும் ஒரு பாதி அளவு நம்ம முதலீடு இதாகிடக்கூடாது, அதுக்கு தகுந்த அளவு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் எப்பயுமே பண்ணையை நேரடியாக போய் பாருங்கள். பண்ணை அமைப்பாளர்களை நேரில் சந்தித்து மீன் குஞ்சுங்களை பற்றி நிறைய உங்களோட சந்தேகங்களை எவ்வளோ சந்தேகம் இருக்கோ அதை திருப்பி கேளுங்க. மீன் குஞ்சு என்ன காலத்தில் எப்படி வளர்த்தணுன்றத அந்த சந்தேகத்தை கேளுங்க. உங்கள் மண்ணுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படின்றத அந்த டவுட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் சார். இப்போது இந்த பிஸ்னஸில் ஓகே சார், மீன் வளர்ப்பு பிஸ்னஸில் ஓகே சார், ஒரு ஸ்டார்ட் பண்ணுறாங்க புதுசாக. சரி. அப்படின்னா அவங்க வந்து முதலீடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? எதை வச்சு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க இல்லையா? நீங்கள் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக சார். அதாவது இந்த பிஸ்னஸ் மீன் குட்டையை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் அப் அப்படின்னா 4 வகையில் மீன் வளர்த்தலாங்க. அதுதான் முதல்ல வந்து மண்குட்டை அமைச்சு அதை வந்து நீட்டாக மண்குட்டையை அமைச்சு அதில் மீன் வளர்க்குறது. 2வது மண்குட்டை அமைச்சு தண்ணி நிற்கலன்றவங்க தாராளமாக தார்பாய் போட்டு அமைச்சு வளர்த்துறது. 3வது ரகம் தொட்டி, மண்குட்டை போடுற அளவு இடம் இல்லாதவங்க தொட்டி அமைச்சு அதுக்குண்டான மீனை வளர்த்துறது 3வது முறை. 4வது முறை வந்து பார்த்திங்கன்னா பயோஃப்ளாக் அப்படின்றது. இந்த பயோஃப்ளாக்ன்றதுல நிறையா இது கவர்மெண்ட் இது நிறைய ப்ராஃபிட், கவர்மெண்ட்டில் நிறையா ஸ்கீம்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் நிறையா வருது சார். அதாவது அவங்கவுங்க முறைக்கு இடத்துக்கு ஏற்ப மாதிரி நம்ம அதை சார். நீங்கள் 4 முறை சொன்னீங்க. அதில் எந்த முறையை, அதாவது புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க இந்த முறையை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க, இதில் வந்து உங்களுக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எந்த துறையை, அதாவது எந்த விதமான முறையை அவங்க சூஸ் பண்ணலாம் சார்? கண்டிப்பாக சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன்
அப்படின்றவங்க முதல்ல ஆரம்பிக்கிறவங்க தாராளமாக மண்குட்டை நான் ப்ரிஃபர் பண்ணேன் சார். ஏன்னா மண்குட்டையில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஜீரோ மெயின்டெனன்ஸ்ன்றது பெருசாக நம்மளுக்கு தேவைப்படாது. இப்போ நம்ம அதிகப்படியான தீவனம் போடுறோம், இல்லை அதிகப்படியாக ஏதாவது மீன் கழிவுகள் ஏதாவது வருதுன்னா நம்ம அதை வந்து மற்ற முறைகளில் நம்ம அதை வெளியே சக் பண்ணி எடுக்கிற மாதிரி மண்குட்டையில் நம்ம எடுக்க வேண்டிய தேவைப்படாது. ஏன்னா கீழே மண் அது எல்லாத்தையும் மக்க வச்சிடும். ஓகே, சரி சார். இப்போ நீங்கள் மண்குட்டை பெட்டர்னு சொல்லிட்டீங்க. முதல்ல ஆரம்பிக்கிறவங்களுக்கு மண்குட்டை முறை ஓகேன்னு சொல்லிட்டீங்க. ஆமாம் சார். நீங்கள் அந்த மீதி 3 முறை சொன்னீங்க இல்லையா, அதெல்லாம் யாருக்கு செட் ஆகும் சார்? சார் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட ஒரு விவசாயி இருக்காங்க, அவங்கள்ட்ட எப்படி பயிர் பண்ணுவாங்க, நிலம் இருக்கும் கண்டிப்பாக. அப்படி நிலம் இருக்கிறவங்க மண்குட்டையில் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை என்கிட்ட மண்குட்டை போட்டு, அதாவது நிலம் இருக்கிறவங்கள்ட்டையும் இருக்கிற என்ன பெரிய பிரச்சனைனா எல்லா மண்ணுலையும் தண்ணி நிற்க வைக்க முடியறதில்ல. இப்போல்லாம் வெய்ய காலம் நிறைய தண்ணி பிரச்சனை, அதனால் தண்ணீர் அப்படி இருக்கிறவங்களுக்கு தண்ணி பற்றாக்குறையாக இருக்குது, இல்லை மண்ணில் தண்ணி நிற்கல அப்படின்றவங்களுக்கு 2வது முறையான தார்பாரி முறை. மண்குட்டை அமைச்சு அது முழுசாக தார்பாய் போட்டு அதில் தண்ணி நிரப்பி மீன் வளர்த்தலாம் சார். அதில் வந்து பார்த்திங்கன்னா மண்குட்டை மாதிரியே தான் அதுவும் ஒரு ப்ராசஸ். ஆனால் என்னென்னா கீழே எந்த வேஸ்ட்டும் வந்து ஸ்லட்ஜாக போய் நிற்குமோ தவிர எதுவுமே மக்கி போகாது. ஏன்னா கீழே மண் இல்லை. இதில் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா இதை போட்டுட்டு தார்பாய் போட்டுட்டு அதில் உள்ள மண் கொட்டிடலாம், அது மேலே மண் கொட்டிட்டோம்னா அது இயற்கையாகவே இதாகிறது என்ன அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுதான் பெரிய தப்பான முறை. என்னென்னா அது இயற்கையான மண் மாதிரி வராது. ஒரு பாலித்தீன் பேப்பரில் இருக்கிற ஒரு அந்த மண்ணும் கெட்டு போகிற மாதிரி இருக்கிற ஒரு இது மாதிரி ஆயிரும். அந்த மண்ணு கெட்டு போன மண்ணாக மாறிடும். அதனால அந்த மண்ணு தான் நம்மளுக்கு மீனுக்கு வளர முடியாத மாதிரி பண்ணுமோ தவிர மீன் வளர்கிற மாதிரி இது அமைக்காது. அதனால மண்குட்டையை போட்டு தார்பாய் போட்டிங்கன்னா தார்பாயோட விட்டுருங்க, அதுலேயே நம்ம நல்லபடியாக வளர்த்தலாம். அதுக்குண்டான முறைகளை செஞ்சு நம்ம நல்லபடியாக வளர்த்தலாம். 2வது தொட்டி முறை. இல்லை என்கிட்ட இடமே இல்லை சார், கம்மியாக தான் இருக்குது, ஒரு 5 சென்ட் 10 சென்ட் தான் இருக்குது அப்படின்றவங்க தாராளமாக தொட்டி ப்ரிஃபர் பண்ணலாம். ஆனால் தொட்டியில் எல்லா வகையான மீனும் நம்மளால் வளர்த்திட முடியாது. ஒரு குறிப்பிட்ட தொட்டியில் வளர்த்தக்கூடிய ப்ரீடுங்க மட்டும்தான் அதில் வளர்த்த முடியும். ஆனால் அதுவுமே நல்ல லாபமாக எடுக்கலாம். 3வது இது பயோஃப்ளாக்கும் அதே மாதிரி தான் சார். என்கிட்ட இடம் இல்லை, கம்மியாக இருக்குது, தண்ணியும் கம்மியாக தான் இருக்குது அப்படின்றவங்க பயோஃப்ளாக் முறையை தேர்ந்தெடுக்கும். சார், இப்போ நீங்கள் மீன் வளர்ப்பில் வந்து 4 விதமாக சொல்லிட்டீங்க. ஆமாம் சார். உங்கள் இடத்துல எந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்க நீங்கள் மீன் வளர்க்குறீங்க? அதாவது இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சார், வரவங்களுக்கு நம்ம சொல்லித்தரது புரியணும், அவங்களும் புரிஞ்சுக்கணும். அதனால இங்கே நம்ம எல்லா வகையும் இப்போ நான் சொன்ன 3 வகையிலையும் நம்மள்ட்ட இடம் இருக்குது. 4 வகைன்னு சொன்னீங்க சார். 4 வகை. ஆனால் நான் பயோஃப்ளாக் மட்டும் நான் வைக்கல சார். எனக்கு பயோஃப்ளாக் வைக்கிறதுக்கான தேவைகள் இல்லை. ஓகே. அதனால நான் அந்த பயோஃப்ளாக் மட்டும் இல்லை, மற்ற 3 வகைகளும் இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி மண்குட்டை இருக்குது, அவருக்கு பின்னாடி தொட்டி அமைச்சிருக்கு. ஓகே. நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தார்பாய் குட்டா. ஓகே. 3மே நம்மள்ட்ட இருக்குது. ஏன்னா இது எல்லாமே எங்களுக்கு வந்து தண்ணி நிற்கிது. ஆனால் இருந்தாலும் வரவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு புரியணும். என்னதான் நம்ம வாயில் சொன்னாலும் அவங்களுக்கு டெமோவாக செஞ்சு காட்டினாதான் அவங்களுக்குன்ற ஒரு புரிதல் இருக்கும். அதாவது மீன் வளர்ப்புன்னு ஒருத்தர் வந்துட்டாருன்னா என்னென்ன வளர்ப்பு வளர்க்க முடியுங்கிறது இங்கேயே நீங்கள் ஒரு டெமோஸ்ட்ரேஷன் வச்சிருக்கீங்க. ஆமாம் சார், வச்சிருக்கீங்க. அப்போ அவங்களால வந்து ஈஸியாக கைட் பண்ண முடியும். கண்டிப்பாக. ஸோ இதில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இத்தனை வச்சிருக்கீங்க சார். ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கீங்க மண்குட்டை தான் வந்து ஒரு ரொம்ப லாபகரமான வளர்ப்புன்னு சொல்லியிருக்கீங்க. அதில் எவ்வளோ செலவினங்கள் ஆகும் சார்? எப்படி அதை ஸ்டார்ட் பண்ணுறது? அதுக்கான ஒரு கைட் கொடுங்க சார். கண்டிப்பாக சார். அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மண்குட்டை தான் பெட்டர்ன்னு நான் சொல்லியிருந்தேன் சார். இப்போ மண்குட்டை பெட்டர் எதனால சொல்கிறோன்னா செலவு கம்மி, மெயின்டெனன்ஸ் கம்மி, இது எல்லாமே. அது இல்லாமல் மீன் இயற்கை முறையில் வளர்த்தலாம். இப்போ நம்ம ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 50-50 குட்டை போடுறோன்னு வைங்களேன். அதாவது மினிமம் ஒரு 50-50 குட்டையாவது வேணும். அப்போ தான் அதில் குறைந்த அளவு மீனாவது வளர்த்த முடியும். ஸ்டார்ட் பண்ணுறவங்க குறைஞ்சது ஒரு 50-50 குட்டை இல்லை அதுக்கு மேற்பட்ட அளவில் குட்டைகளை எப்பயுமே முயற்சி பண்ணுங்கள். இப்போ அந்த அளவு போடுற மாதிரி முயற்சி பண்ணுங்கள். இப்போ 50-50 குட்டை போடுறோம் அப்படின்னா அதுக்கு சாலையில் எவ்வளோ செலவாகும்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் நம்மளுக்கு வந்து ஜேசிபி செலவு தான். மணிக்கு 1000 ரூபா, ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி 1000 ரூபா, 1200 ரூபா. 50-50 குட்டைக்கு போடுறோன்னா நம்மளுக்கு அதிகபட்சம் 8000 ரூபாக்குள்ளே தான் குட்டைக்கு செலவாகும். மண் குட்டைக்கு அந்த குட்டையை ஃபுல்லாகவே நம்ம ஆள் வச்சு எல்லாம் இது பண்ணி எல்லாம் செலவு பண்ணோம்னா எல்லாம் சேர்த்துனீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளே ஊருக்கு ஒரு 1000 ரூபா 2000 ரூபாய் டிஃப்ரென்ஸ் வருமோ தவிர பெருசாக இது வராது. ஒரு 10,000 ரூபாயில் ஒரு மண் குட்டை அமைச்சிடலாம். 50-50 இருந்ததுங்க சார். ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு 50-50 சைஸ்க்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கீங்க. ஆமாம் சார். குட்டையை அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. அடுத்து என்னென்ன பண்ணணும் சார்? கண்டிப்பாக சார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முறையாக வந்து தண்ணி நிற்க வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து குட்டையில் தண்ணி நிறுத்த வைக்கணும். 2வது வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் மீன் வாழ தகுதியான இருக்கிற மாதிரி பிளான்டன்ட் வளர்த்தணும். அது 3வது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை பதப்படுத்துறது. 4வது வந்து பார்த்திங்கன்னா மீனை விட்டுறது. இதுதான் குட்டைக்கும் மண் குட்டை அமைச்சு அதில் மீன் வளர்த்துற சரியான ஒரு முறை. சார், இப்போது குட்டையை வைக்கிறதுக்கு தண்ணி வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆமாம் சார். அந்த பிளான்டன் வகை தண்ணி தான் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஆமாம் சார்.
அப்போ வந்து தண்ணி நிற்கலைன்னா என்ன பண்ணுறது சார்? தண்ணி நிற்கலைன்னா அதாவது அதுக்கு ஒரு எடுத்ததையும் நம்ம தார்பாய் போட்டுற வேண்டாம். அது வந்து செலவுகள் வந்து நம்மளுக்கு இழுத்துட்டு போயிடும். நாம் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் பண்ண முறை வந்து இந்த மண்ணிலையுமே ரொம்ப நாள் தண்ணி நிற்கல. நாங்கள் ஒருத்தர் பெரியவர் மூலியமாக எங்களுக்கு இது ஒரு விஷயம் தெரிய வந்தது. அதை நாங்கள் பண்ணோம். ஆனால் நல்ல எங்களுக்கு வந்து ஒரு உதவியாக இருந்தது அந்த ஐடியா. அந்த ஐடியா என்னென்னா பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிழங்கு திப்பி மாவுன்னு சொல்லுவாங்க. அந்த திப்பி மாவு வந்து நல்லா பசத்தன்மை ஓடுறது. அதை வந்து நம்ம என்ன பார்த்தீங்கன்னா குட்டை அமைச்சிட்டு உள்ளே வந்து நம்ம உழவு ஓட்டணும். கேஜி வீல், பெரிய கேஜி வீல், இரும்பு வீல் போட்டு உழவு ஓட்டுவோம். அப்படி உழவு ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 50 குட்டைக்கு ஒரு 20 மூட்டை இதை மூட்டையில் இதை கொட்டிட்டு கிழங்கு திப்பி மாவை கொட்டிட்டு அதுக்கப்புறம் சேரை அடித்து உழவு ஓட்டுனோம்னா அந்த நல்ல பசையாக இழுத்து பிடிச்சதுன்னா தண்ணி முடிஞ்சாலும் கீழே போகாமல் இருக்குது சார். தண்ணி தேக்கிறதுக்கு நல்ல உதவியாக இருக்குது. தார்பாய்கள் தேவையில்லை சார். ஓகே. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்கள் கற்றுருப்பீங்க. ஆமாம் சார், கண்டிப்பாக. ஸோ அப்போ நீங்கள் கடைசியாக தண்ணியோட வகைகள்னு சொன்னீங்களா சார்? ஆமாம் சார். அதில் ஏதோ ஒரு பிளான்டன் சொன்னீங்க இல்லையா? அந்த பிளான்டனில் எப்படி கரெக்ட் பண்ணுறது சார்? அதாவது பிளான்டன் எப்படி உருவாக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, பிளான்டன்றது 2 வகையில் மீன் வளர்ச்சிக்கு வந்து உதவும் சார். ஒன்று வந்து மீனோட ஆக்சிஜன் தேவைக்கும், 2வது மீனோட உணவுக்கும் தேவை. ஓகே. இப்போ வந்து மீனோட ஆக்சிஜனுக்கு எப்படி தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை பண்ணுற மாதிரி அது ஒரு தாவர வகை தான். அதுவும் பிளான்டன்ட்டும் அது ஒரு உயிரி பாக்டீரியான்னு எடுத்துக்கோங்க. அது எப்படி தாவரங்கள் காலையில் வந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு ஆக்சிஜன் விடுது, நைட்டில் வந்து ஆக்சிஜன் எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடு விடுவோம், அதே ப்ராசஸ் தான் அங்கேயும் நடக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மேல் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஓடுற தண்ணி தான் ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும். தேங்குற தண்ணியில் ஆக்சிஜன் கம்மி தான். அதனால என்ன பார்த்திங்கன்னா மீனுக்கு வந்து ஆக்சிஜன் தேவைப்பட்டுகிட்டே இருக்கிறப்ப தேங்குற தண்ணியில் ஃபுல் ஆக்சிஜன் நம்மளால் பூர்த்தி பண்ண முடியாது. அந்த பூர்த்தி பண்ண தேவையானது தான் அந்த பிளான்டன். அது எப்படி உருவாக்கணும்னு பார்த்தீங்கன்னா 50 குட்டை இருக்குதுன்னா குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 லோடு இல்லை 2 லோடு டிராக்டர் வந்து மாட்டு சாணம் கொட்டணும். அந்த மாட்டு சாணத்தை கொட்டுனீங்கன்னா அந்த மாட்டு சாணம் தண்ணியில் இருக்க ஒரு 3 நாள் 4 நாளில் அதுவே வந்து பிளான்டன், பயோ பிளான்டனாக மாறிடும் சார். ஆரம்பத்தில் வீடியோவில் சொன்னீங்க 50 வந்து ஒரு குட்டை அமைக்கிறதுக்கு வந்து ஜேசிபிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 வந்து 10,000 ரூபா செலவுன்னு சொல்லுவீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு வந்து எவ்வளோ செலவாகும், அப்புறமேட்டு நீங்கள் சொன்ன அந்த பிளான்டன் உருவாக்குறதுக்கு எவ்வளோ செலவாகும், ஆல்ரெடி அந்த தண்ணி அந்த மாதிரி வகைகள் இருக்குமா, இல்லை எந்த தண்ணியாக இருந்தாலும் நம்ம வந்து உருவாக்கணுமா அந்த மாதிரி? இப்போ தண்ணி விடுறது பார்த்தீங்கன்னா கிணத்து தண்ணியாக இருந்தால் பெட்ரு. ஏன்னா அதில் ஆல்ரெடி பிளான்டன் இருக்கும். இல்லை கிணத்து தண்ணியில் சார் நான் புதுசாக போர் வாட்டர், ஃப்ரெஷ் வாட்டர் தான் விட்றேன் அப்படின்னா அதில் நம்ம பிளான்டன் வளர்த்தி தான் சார் ஆகணும். அந்த பிளான்டன் வளர்த்துறது பார்த்திங்கன்னா மாட்டு சாணம். அந்த மாட்டு சாணம் வந்து 50 குட்டையில் 2 லோடு கொட்டணும். இப்போ வந்து 2 லோடு கொட்டுறோம்னா அதுக்குண்டான காஸ்ட்டும் ப்ளஸ் நம்ம உழவு ஓட்டுவோம் இல்லையா, அதுக்குண்டான காசு மட்டும் ப்ளஸ் சேர்த்து வரும். இது 2 சேர்த்து எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இது வந்து பார்த்திங்கன்னா 5,000 ரூபா ஆச்சு. குட்டை அமைக்கிறதுக்கு ஒரு 8,000, இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 5,000 மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13,000 ரூபா செலவாகும் சார். இது 2வது முறை தார்பாலின் முறை. இந்த மீன் வளர்ப்பில் என்ன நன்மைகள் என்ன தீமைகள் சார்? கண்டிப்பாக சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மண்குட்டை அளவுக்கு இது எளிமையான முறை கிடையாது மீன் வளர்த்துறதுக்கு. ஏன்னா மண்குட்டையில் ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி அது 0 மெயின்டெனன்ஸ். இதில் கண்டிப்பாக நம்ம மெயின்டெனன்ஸ் இருக்கணும். என்னென்ன மெயின்டெனன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே ப்ராசஸ் ஒன்று தான். என்னென்னா அந்த பிளான்டன் வளர்த்தக்கூடிய ப்ராசஸ் ஒன்று தான். இதில் என்ன மெயின்டெனன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அது தீவனம் போடுறது, மீனோட கழிவு 2மே வந்து பார்த்திங்கன்னா கீழே போய் தேங்கி நின்றோம். அந்த ஸ்லெஜ்ஜாக அழுக்காக போய் நிற்கும். அந்த அழுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளடைவில் என்ன ஆயிரும்னா அமோனியா கேஸாக வெளியே வரும். அந்த அமோனியா வந்து மீனுக்கு வாழ தகுதி இல்லாத ஒரு இடமா சூழ்நிலையாக மாற்றிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு வாரத்துக்கு ஒரு முறை இல்லை 3 நாளைக்கு ஒரு முறையாவது உள்ளே இருக்கிற ஸ்லெஜ்ஜை நம்ம வெளியே எடுத்து நாம் தான் சுயமாக அதை எடுத்து வெளியே போடணும். ஒரு மோட்டரோ இல்லை ஏதோ ஒன்று வச்சு அதை எடுத்து வெளியே போகணும். க்ளீன் பண்ணிட்டே இருக்கணும். மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி. ஆமாம் சார், மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி, தண்ணி செலவும் சேர்த்து, மேன் பவரும் அதிகமாக செலவு. கண்டிப்பாக சார். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக சன்லைட் இதில் படுவதுன்றப்ப மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாசம் கட்டும். ஓகே. இந்த பாசம் வந்து கட்டுறனால மீனுக்கு மூச்சு விட சிரமமாக ஏற்படுற சூழ்நிலையே இந்த பாசம் ஏற்படும். பட் இதில் மீன் இருக்கா சார்? சார் இதில் இப்போ நாங்கள் காட்டுறக்கு இது வெறும் டெமோ. இது வந்து செய்யக்கூடாதுன்னு வச்சுருக்கீங்க? செய்யக்கூடாதுன்றல இப்படி தான் இருக்குது, எங்களால் இப்படி தான் பண்ண முடியுன்றவங்களுக்கு எப்படி இதில் எளிமையாக பண்ணலாம், என்ன சூழ்நிலை அவங்களுக்கு வரும், ஓகே, அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணலான்னு கற்றுக் கொடுக்கறதுக்காக ஒரு டெமோ. பரவாயில்ல சார், சூப்பர் சார். இப்போ மொதல் 2 வகையை பார்த்துட்டோம். ஒன்று வந்து குட்டை, 2வது தார்பாலின். இப்போ 3வது இது என்ன சார்? இது 3வது முறையான தொட்டி அமைச்சு மீன் வளர்த்தக்கூடிய ஒரு முறை சார். இந்த முறையில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு நன்மை இதுன்னு பார்த்தீங்கன்னா, கெடுதல் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நன்மை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இடம் பெருசாக இல்லை, ஆனால் ஒரு சின்னதாவது ஒரு பிஸ்னஸ் நான் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஹாபியில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த முறை வந்து பெரிய முதலீடும் போடாமல் ஒரு குறிப்பிட்ட ஒரு முதலீடில் நல்ல லாபகரமான
முறையில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு முறை தான் இந்த தொட்டி முறை. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மீனும் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா மீனும் இதில் வளர்த்திட முடியாது. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தொட்டி அமைக்க முடியாது. ஏன்னா மற்ற மீனுகள் இப்போ ரோகு, மிருகால், கட்லா அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் தேவைப்படும். நம்ம இந்த தொட்டி முறையில் வளர்த்துறது அப்படின்னா நான் ப்ரிஃபர் பண்ணுறது 100க்கு 100% லாபமாக எடுக்கக்கூடிய ஒரே மீன் ரகம் விரால் மட்டும்தான் தொட்டிக்கு. இன்னொன்று பயோஃப்ளாக், அந்த ரகத்துக்கும் விரால் மீன் தான் செட் ஆகும். இது அமைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சைஸ், அதாவது பார்த்திங்கன்னா 21க்கு 10 அடி நீள அகலம். இதுக்கு வந்து இந்த தொட்டி எனக்கு அமைக்கிறதுக்கு எங்கள் ஊரில் இது வந்து மொத்தமாக ஒரு 50,000 ரூபாய் இதுக்கு செலவாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது ஒரு 50,000 ரூபாய் செலவாயிருக்கு சார். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வளர்ப்பு முறை வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் இதில் மீன் விட்டுட்டு டெய்லியும் காலையிலையும் சாயந்தரம் தண்ணியை வெளியே எடுத்து விட்டுட்டு புது தண்ணியை உள்ளே விட்றோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃபீட் பண்ணுறோம். இதுதான் இந்த தொட்டியோட இது செயல்முறை, மீன் வளர்த்துக்கு உண்டான ஒரு செயல்முறை. ரொம்ப எளிமையான முறை தான் சார். இதுவும் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, மண்குட்டை அமைப்பில் வந்து ஒரு டிராக்டரை போட்டு இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து அதில் தண்ணியை வச்சுட்டு அதில் ஸ்டார்ட் பண்ணுறது. சரிங்க சார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெயின்டெனன்ஸாக இருக்கிற தார்பாலின். ஆமாம் சார். மூணாவது ஒரு சின்னதாக ஸ்டார்ட் அப் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி மண்குட்டையோட இது தொட்டிங்கிறது இன்னும் அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் சுலபமாக இருக்கும்ல சார்? கண்டிப்பாக சார். என்னன்னா இப்போ ஒரு 10 ரூபா போட்டு 100 ரூபா சம்பாதிக்கிறக்கும், அதே 100 ரூபா போட்டு ஒரு 10,000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? அதுதான் அதே கான்செப்ட் தான் இதில். அது எப்படி கனெக்ட் பண்ணுறீங்க சார்? அதாவது நம்ம மண்குட்டை போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், அது வந்து ஃபிக்ஸட். ஒரு டைம்ஸ் ஒன்ஸ் போட்டோம், ரிட்டன் அதில் நம்ம மீன் விடலாம். மெயின்டெனன்ஸ் 0. தண்ணி வேஸ்ட் ஆகிறதில்ல. இப்போ நீங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதுக்கு தொட்டி முறையை சொன்னது நீங்கள் ஈஸின்னு சொல்கிறீங்க. இப்போ நான் ஈஸின்னு சொல்கிறேன்னா எதனால் அது எதை சொல்கிறேன்னா, இதுக்கு நம்ம தண்ணி மாற்றணும், மேன் பவர் தேவை. அதுக்கு நம்ம தண்ணி மாற்றவே தேவையில்லை. நம்ம வெறும் ஃபீட் மட்டும்தான் அதுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம் மண்குட்டையில். இதுக்கு நம்ம ஃபீட் ப்ரொவைட் பண்ணணும், தண்ணி மாற்றணும், ஆல் மேன் பவர் தேவை அதுக்கு. இந்த மாதிரி ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இதுக்கும் அதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது சார். இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் ஃபீடு பிளான்ட் மட்டும் வளர்த்திட்டா மீன் நல்லா வளர்ந்துடும். ஆனால் இதில் வந்து அப்படி இல்லை, தண்ணி சேஞ்ச் பண்ணியே ஆகணும். கன்ஃபார்ம் ஒரு நாளைக்கு 2 டைம் தண்ணி சேஞ்ச் பண்ணும் சார். அப்போ வந்து நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறது குட்டையை தான் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறீங்க? கண்டிப்பாக சார். குட்டை தான் ஆரம்பத்தில் அதான் அவங்களுக்கு வந்து அதாவது நஷ்டம் அடையாமல் தப்பிக்கிறதுக்கு வழி அதுதான்றீங்க? ஆமாங்க சார், கண்டிப்பாக. இப்போ வந்து ஒரு 3 வகையான அமைப்பை நீங்கள் சொல்லிட்டீங்க. ஒன்று மட்டும் மிஸ் ஆகுது. ஆமாம் சார். பயோஃப்ளாக். ஆமாம் சார். ஸோ அது நீங்கள் பண்ணலனாலும் அதை பற்றி உங்களுக்கு விவரங்கள் சொன்னீங்கன்னா ஈஸியாக இருக்கும் சார். அதாவது பயோஃப்ளாக்கும் இந்த தொட்டி முறை மாதிரி தான் சார். ஆனால் என்னென்னா மெயின்டெனன்ஸ் அதிகம், காஸ்ட் வைஸாகவும் பார்த்திங்கன்னா அதிகம். அது வந்து எப்படி சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இடம் இருக்குது, எனக்கு தண்ணி வசதி இருக்குது, மேன் பவர் இல்லை எனக்கு வந்து கம்மியான இதில் வந்து இதை செய்யணுன்றவங்க பயோஃப்ளாக் தேர்ந்தெடுக்கலாம். அதுலேயுமே எல்லா மீனும் வளர்த்த முடியாது, குறிப்பிட்ட வகையான மீன்கள் மட்டும்தான் வளர்த்த முடியும் சார். பயோஃப்ளாக்லேயும் ஒரு நாளைக்கு 2 முறை இல்லை ஒரு கம்பல்சரி ஒரு முறையாவது தண்ணி சேஞ்ச். அதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவை சார்? இப்போ பயோஃப்ளாக்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ லேக்ஸ் கணக்கு போயிடும் சார். ரொம்ப அதிகமான செலவில். தொட்டியை விட பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரி லெவலில் பண்ணுறவங்க சூஸ் பண்ணலாம் சார். அதாவது என்கிட்ட மேன் பவர் இல்லை, தொட்டியை அமைக்கணும். தொட்டி அமைச்சோன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேன் பவர் கண்டிப்பாக தேவைப்படும். ஆனால் எனக்கு இடம் இருக்குது, மேன் பவர் இல்லை அப்படின்றவங்க பயோஃப்ளாக் சூஸ். எந்த ஒரு மேன் பவர் இல்லைனா பயோஃப்ளாக் சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அதுக்கு முதலீடு அதிகம், லாபமும் அதிகமா சார்? இல்லை, அந்த நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம தேர்ந்தெடுக்கிற மீனை பொறுத்து. ஓகே. அப்படிதான் தெரியாமல் நிறைய பேர் நிறைய வகையான பயோஃப்ளாக்ஸ் போட்டு அதில் எந்த வகை மீன் வளர்த்துறதுன்னு தெரியாமல் விட்டு நிறைய ஃபெயிலியர் ஆகிருக்கு. அதனால பொதுவாக மக்களுக்கு இடையாவே மைண்டில் என்ன இருக்குன்னா பயோஃப்ளாக்னாலே ஃபெயிலியர்.